அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகா. இது ஸ்கெட்ச்டோன் 0.1 யூடியூப் சேனல். நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் ரிலேட்டடான கண்டென்ட் தான் நம்ம வந்து மேக் பண்ணுறோம். அதில் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பென்சில் ஸ்கெட்ச் அண்ட் போர்ட்ரேட் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெயிண்டிங்ஸு, அதாவது அக்ரிலிக் அண்ட் ஆயில், அதுக்கப்புறம் வந்து போஸ்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணுறது, வாட்டர் கலர் பண்ணுறது எல்லாமே மேக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங்ஸு, அப்புறம் ஸ்கல்ப்டிங், 3D மாடலிங், 3D இனோவேஷன்ஸ் எப்படி பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பென்சில் ஸ்கெட்ச் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் தான் நம்ம வந்து இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். இத்தனை நாள் வந்து ஃபுல்லாக ரீல்ஸ் தான் அந்த யூடியூப் சேனலில் நான் போட்டுட்ருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஒரு ஃபுல் வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்டர் விஜய் சாரோட ஜனநாயகன் மூவி படத்துலேருந்து ஒரு இமேஜை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துருக்குறோம். இந்த ரெஃபரன்ஸ் இமேஜை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்டர் விஜய் சாரோட ஃபோட்டோவை வந்து நம்ம வரைய போகிறோம். அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோடய ஸ்டைலில் வந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் கொடுக்க போகிறேன். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா A3 சைஸ் பேப்பரை தான் நம்ம எடுத்துருக்குறோம். இந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பிரிண்ட் பேப்பரு. இதை வந்து நம்ம இப்போ வந்து மாஸ்கிங் டேப்பை வச்சு நம்மளோட போர்டில் வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கி நம்ம வந்து ஸ்கெட்சிங்கை ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். ரஃபாக வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணி முடித்தாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம டீட்டெயிலாக கண் வரைய ஆரம்பிச்சிடலாம். நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வலது கண்ணிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறமா வந்து லைட் அண்ட் ஷேடு முடிக்க கொடுக்கக்கூடியதெல்லாம் வந்து நான் அந்த சார்கோல் யூஸ் பண்ணி நான் பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்லைனோட 10B 8B பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து செட்லர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். செட்லர் பென்சிலுக்கு வந்து ரேட் ஜாஸ்தினால நான் வந்து இப்போ அந்த ஆர்ட்லைன் பென்சில்ஸை வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன். ஆர்ட்லைன் பென்சில்ஸும் நல்லா தான் இருக்குது, ஆனால் செட்லரோட குவாலிட்டிக்கு வரல. செட்லரோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் ஸ்கெட்சிங் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து டெப்த்தான அந்த ஷேடு, அதுக்கப்புறம் வந்து ஹேருக்கான அந்த டெப்த்து டீட்டெயில் எல்லாமே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எரேசர் பென்சிலை வச்சு நம்ம வந்து ஹேரை வந்து இந்த லைட்டிங் எஃபெக்ட்லாம் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிடலாம். ஃபேஸ்க்கு மட்டும் தான் நான் அந்த வந்து டீட்டெயில் காமிச்சிருக்கிறேன். மீதி எல்லாமே வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் பண்ணனால அந்தளவுக்கு டீட்டெயில் காட்டலை. ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணியிருக்கிறேன். இந்த ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாட்டு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.